கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த காலை பொழுதிலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனத்தின் கடைசி வார்த்தை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ இவ்வளவு நாளாயிற்றே, என்னுடைய காரியங்கள் எல்லாமே அப்படியே இருக்கு, எல்லா காரியங்களும் பெண்டிங்ல இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் நம்மை மறந்தாரோ என்று உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது கடந்து வந்திருக்கிற சூழ்நிலை ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். சூழ்நிலைமைகளை பார்த்து கலக்கத்தோடு இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் நம்மை மறந்தாரோ என்று உங்களுடைய உள்ளம் பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் கலங்காதிருங்கள். அவர் உங்களை மறக்கவில்லை. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி மறக்க முடியும்? அவள் மறக்க மாட்டாள். அப்படி மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உங்கள் சூழ்நிலைமைகளை பார்த்து இனிவரும் நாட்களில் என்ன என் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அப்படி என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை மறக்கவில்லை என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையில நிரூபிப்பார். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நினைத்து அவரை மகிமைப்படுத்துவீர்கள். அப்போ சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை மறக்கவில்லை, அவர் என்னை நினைத்திருக்கிறார் என்று. நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வீர்கள். அவர் மறவாமல் நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நாட்களிலே காண்பீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகையால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தல்லும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளோடு பேசின இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் இருதயத்திலே கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் என்னை மறந்தாரோ, என் காரியங்கள் ஏன் தடைபடுகிறது என்று அவர்கள் கலங்காதபடிக்கு இந்த நாட்களிலே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா. ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வெளிப்பட போறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா காரியத்திலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். உம்முடைய அற்புதம் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. வியாதியோடு காணப்படுகின்ற அநேக மக்கள் உண்டப்பா. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. ஒரு விசை அவர்களோடு இறங்கும் அப்பா. உம்முடைய அற்புதம் செய்கின்ற கரத்தினால அவருடைய சிரசின் மீது தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக. உம்முடைய அதிசயத்தை அற்புதத்தை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. நல்ல சுக பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தல்லும் சுவாமி. இன்றைய நாட்களில் ஆண்டவரை பல குடும்பங்களிலே பலவித பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரை அவருடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக அப்பா. அப்பா, ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. குடும்பங்களிலே சமாதானங்கள் நிலவட்டும் ஆண்டவரை. எந்த கொடிய கொள்ளை நோய்களுக்கும் ஆளாகாதபடி நீர் ஒவ்வொருவரை உம்முடைய சிலுவை நல்ல மறைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி. இந்த
காலை வேளையில ஆண்டவரே இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கின்றார்களோ அனைத்தையும் நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தரலாம் சுவாமி. எந்த பிள்ளைகளுக்கும் எந்த இடத்திலும் வெட்கப்படுத்தாதபடி நீர் செய்யும் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே ஆண்டவரே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகள் அநேகம் உண்டப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய அற்புதங்களையும் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை கொடுத்தரலாம் சுவாமி. நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அநேக அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி அப்பா. விசுவாசிக்கிறேன் அப்பா. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். குறை குற்றம் யாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.